வைஜெயந்தி மாலா வந்து உங்களுக்கு தமிழில் 2 படம் தான் 3 படம் தான் பண்ணாங்க. தேன் நிலவு, அப்புறம் வந்து வாழ்க்கை. அவங்க அம்மா வந்து வசந்தரா அப்படின்னு அந்த காலத்து ஒரு ஃபேமஸான ஒரு கனவு கன்னிம்பாங்களா, அந்த மாதிரி ஒரு அழகான அந்த அம்மா. அவங்க வந்து எஸ்.எஸ். வாசனுடைய ஜெமினி பிக்சர்ஸில் வந்து மங்கம்மாள் சபதம்ல ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க. பிறகு அவங்க வந்து இந்த மைசூர் மகாராஜாவுடைய ஆஸ்தான ஒரு குழுவில் இருந்த இசைக்குழு, அதாவது இந்த பாடுறது, இசை நடனம் ஆடுவது எல்லாமே அவங்களுடைய விளம்பர அம்பாசிடர் அப்படிம்பாங்களா, அந்த மாதிரி. ராஜா வந்து சப்போஸ் வெளிநாடுகளுக்கு போனாலும் எங்கே போனாலும் அவங்க போய் அந்த நாட்டியம் ஆடுவது பாடுவது அப்படின்னு இருந்தாங்க. அப்படி தான் இருந்தது. அதில் இருந்து அதுக்கு பிறகு தான் இவங்க பிறக்கிறாங்க. இவங்க வைஜெயந்தி மாலாலாம் பிறக்கிறாங்க. அது பிறகு பிறந்து அவங்க ஒரு ஏபிஎம்மில் அவங்களோட வாழ்க்கை படத்தில் அவங்க நடிக்க வாய்ப்பு வருது. நடிக்க வாய்ப்பு வரும்போது அவங்களுக்கு 18 வயசு ஆகலை. இவங்களும் ஓகே சொல்லிடுறாங்க. ஆனால் அவங்க அம்மா வந்து பாட்டி, வைஜெயந்தி மாலாவுடைய பாட்டியும் அவங்க அம்மா அவருடைய அப்பா 2 பேருமே வந்து தடுக்கிறாங்க, என்ன சினிமாவுக்கு வேண்டாம் அப்படி. அப்புறம் நடிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுருது. ஏற்படும் போது இவங்க நடிக்க வைக்கணும்னு பார்க்குறாங்க, அவங்க வேண்டான்றாங்க. அவர் 18 வயசு ஆகலை. ஏவிஎம்லேயே அவங்களுக்கு வந்து எல்லா பயிற்சியும் கொடுத்தாங்க. குதிரை ஏற்றம் டெய்லி வந்து காலையில் வந்து ஏவிஎம்லேயே அது குதிரை ஏற்றம், அப்புறம் தமிழ் உச்சரிக்கிற இது எல்லாமே கற்றுக் கொடுத்தாங்க. அதை கற்றுக் கொடுத்து தான் அவங்க வந்து அதில் நடிக்க ஆரம்பித்தாங்க. ஆனால் அவங்க அம்மா என்ன பண்ணிட்டாங்கன்னா, அதுக்குள்ளே ஒரு கேஸ் போட்டாங்க. இவளுக்கு வந்து 18 வயசு ஆகலை, இந்த படத்தை எப்படி ரிலீஸ் பண்ணா அப்படின்னு. அந்த பிரச்சனை வரும்போது அதுக்கு என்ன பண்ணுறாங்க, ஏவிஎம் அப்படியே அந்த ஸ்லோவாக அப்படியே எடுத்துகிட்டே போகிறாங்க. அவங்களுக்கு 18 வயசு ஆயிடுச்சின்னு தெரிஞ்ச பிறகு ரிலீஸ் பண்ணுறாங்க. ஹிந்தியில் பல பேர் அவரை சுற்றிட்டு இருந்தாங்க. அவரை எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு பல பேர் வளைச்சி வர்றாங்க. கடைசியில் வந்து ஒரு டாக்டர், பாலிங்கிற டாக்டர் தான் அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அது வரைக்கும் ஒரு ஹிந்தியில் ஒரு மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார். அவங்க சம்பளம்லாம் அதிக சம்பளம். ஒரு கனவு கண்ணி, ஹிந்தியுடைய முதல் கனவு கண்ணி. அதாவது அந்த படத்துக்காக இவர் வந்து தேன் நிலவு படத்தில் காஷ்மீரில் நடிச்சிட்டு இருக்காங்க. அவங்க கால் ஷீட் வாங்குறதுனோ அப்படின்னுக்காக ராஜ் கபூர் இருக்கா பாருங்க, ஹிந்தி நடிகர் ராஜ் கபூர். அவர் வந்து அந்த இதுலேயே வந்து ஒரு மாதம் 10 நாள் 15 நாள் தங்கிட்டார் காஷ்மீர். டெய்லி ஷூட்டிங் நடக்கும்போது அவர் முன்னாடி போய் நிற்பார், உங்கள் கால் ஷீட் வேணும். அவர் ஸ்ரீதரன் சொல்லியிருப்பார், இந்த ஆள் என்னடா நம்மவே ஜொல்லு விட்டுட்டு சுற்றிட்டு இருக்கான், இவன் பின்னாடி சுற்றிட்டு இருக்கானே அப்படின்னு ஸ்ரீதர் எழுதியிருப்பார். அந்த அளவுக்கு சங்கம்னு ஒரு படம் எடுத்தார். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 20 அடி நீள் 2 இன்ட்ரோல் அந்த படத்துக்கு அவருடைய சொந்த பணத்தை எல்லாம் போட்டு வீடு அடகு வச்சு ஏறக்குறைய 80 லட்சம் ரூபா செலவு பண்ணி அந்த படம் எடுத்தார். அந்த படம் வந்து இவங்க தான் ஹீரோயின். இதில் 2 பேர் ராஜேந்திர குமாரும் இவங்க 2 பேர் லவ் பண்ணுற மாதிரி அந்த அதாவது கனவு கண்ணிங்கிறால அந்த படத்தில் வந்து இவங்களை வந்து இந்த நீச்சல் உடையில் அதெல்லாம் நடிக்க வச்சு அந்த படத்துக்கு மிகப்பெரிய இது ஏற்படுத்தி ஏறக்குறைய அந்த படம் அன்றைக்கே வந்து 20 கோடி ரூபா கலெக்ஷன் பண்ணிச்சு. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு மூத்த பத்திரிகையாளரான திரு சபிதா ஜோசப் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். சார், நடிகை வைஜெயந்தி மாலா அவங்க வந்து 70கள் சொல்லப்போனால் 60கள் இறுதியிலேருந்தே தமிழ் சினிமாவில் வந்து நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதாவது ஸ்ரீதேவிக்கு முன்னாடி செட் இல்லையா சார்? ஆமாம். அவங்க அம்மாவும் ஒரு நடிகை அப்படிங்கிற மாதிரியான ஒரு இடத்துக்கு வர வேண்டியவங்க, ஆனால் அது மிஸ் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து இருந்தது. ஆனால் இறுதி காலகட்டத்தில் குடும்பத்தில் நடந்த ஒரு சண்டை தான் பெரிய ஒரு பிரச்சனையை உண்டாக்குச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. என்ன சண்டை சார் அது? வைஜெயந்தி மாலா வந்து உங்களுக்கு தமிழில் 2 படம் தான் 3 படம் தான் பண்ணாங்க. தேன் நிலவு, அப்புறம் வந்து வாழ்க்கை வந்து சிவாஜி சார் படம். வாழ்க்கை இரும்பு திரை அப்படின்னு ஒரு படம், அது சிவாஜி கூட பண்ணாங்க. அதுவும் தமிழ் ஹிந்தி வரும் சேர்ந்து. அதே மாதிரி வாழ்க்கை வந்து இங்கே அதே ஹிந்திலேயே வரும். அதே மாதிரி உங்களுக்கு வாழ்க்கை தான் முதல் படம் அவங்களுக்கு. அவங்க வந்து அவங்க அம்மா வந்து வசந்தரா அப்படின்னு அந்த காலத்து ஒரு ஃபேமஸான ஒரு கனவு கன்னிம்பாங்களா, அந்த மாதிரி ஒரு அழகான அந்த அம்மா. அவங்க வந்து எஸ்.எஸ். வாசனுடைய ஜெமினி பிக்சர்ஸில் வந்து மங்கம்மாள் சபதம்ல ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க. அதாவது வைஜெயந்தி மாலாவோட அம்மா நடிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு அவங்க வந்து இந்த மைசூர் மகாராஜாவுடைய ஆஸ்தான ஒரு குழுவில் இருந்த இசைக்குழு, அதாவது இந்த பாடுறது, இசை நடனம் ஆடுவது எல்லாமே அவங்களுடைய விளம்பர அம்பாசிடர் அப்படிம்பாங்களா, அந்த மாதிரி. அதாவது அரசவை நர்த்தகி அப்படிம்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு பவர் உள்ள அந்த இதில் அவங்க கூட ராஜா கூட, அதாவது ராஜா கூடவே அந்த ராஜாவுடைய குழுவிலே இருந்தாங்க. ராஜா வந்து சப்போஸ் வெளிநாடுகளுக்கு போனாலும் எங்கே போனாலும் அவங்க போய் அந்த நாட்டியம் ஆடுவது பாடுவது அப்படின்னு இருந்தாங்க.
அப்படி தான் இருந்தது. அது அப்துல்லா இருந்து அதுக்கு பிறகு தான் இவங்க பிறக்கிறாங்க. இவங்க வைஜெயந்தி மாலாலாம் பிறக்கிறாங்க. அது பிறகு பிறந்து அவங்க ஒரு ஏபிஎம்மில் அவங்களோட வாழ்க்கை படத்தில் அவங்க நடிக்க வாய்ப்பு வருது. நடிக்க வாய்ப்பு வரும்போது அவங்களுக்கு 18 வயசு ஆகலை. இவங்களும் ஓகே சொல்லிடுறாங்க. ஆனால் அவங்க அம்மா வந்து பாட்டி வைஜெயந்தி மாலாவுடைய பாட்டியும் அவங்க அம்மா அவருடைய அப்பா 2 பேருமே வந்து தடுக்கிறாங்க, என்ன சினிமாவுக்கு வேண்டாம் அப்படின்னு. அப்புறம் நடிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுருது. ஏற்படும் போது இவங்க நடிக்க வைக்கணும்னு பார்க்குறாங்க, அவங்க வேண்டான்றாங்க. அவர் 18 வயசு ஆகலை. இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, ஏவிஎம்மில் மாதத்துக்கு 1000 ரூபா சம்பளம் நினைக்கிறேன். அப்போது மாதத்துக்கு 1000 ரூபா சம்பளம். ஒரு 3 மாதம் என்னமோ எடுத்தாங்க அந்த படம். 3 மாதத்தில் அந்த படம் எடுத்துட்டாங்க. 3000 ரூபா சம்பளம்னு வச்சுங்க, அவ்வளோதான் வந்திருக்கும் அவங்களுக்கு சம்பளம். அப்போது வந்து ஏவிஎம்லேயே அவங்களுக்கு வந்து எல்லா பயிற்சியும் கொடுத்தாங்க. குதிரை ஏற்றம், டெய்லி வந்து காலையில் வந்து ஏவிஎம்லேயே அது குதிரை ஏற்றம், அப்புறம் தமிழ் உச்சரிக்கிற இது எல்லாமே கற்றுக் கொடுத்தாங்க. அதை கற்றுக் கொடுத்தா அவங்க வந்து அதில் நடிக்க ஆரம்பித்தாங்க. ஆனால் அவங்க அம்மா என்ன பண்ணிட்டாங்கன்னா, அதுக்குள்ளே ஒரு கேஸ் போட்டாங்க. மாமியாரும் மருமகனும் ஒன்று சேர்ந்து பேத்தி மகளை நடிக்க வச்சாங்க. அவங்க பேத்தி மாமியார் தான் அவருக்கு மருமகனோடு சேர்ந்துட்டாங்க. மனைவி அந்த பக்கம் தனியாகிட்டாங்க. அவங்களுக்குள்ள ஒரு பிரிவு வந்துடுச்சு. மனைவி என்ன பண்ணுறாங்க, அவங்க கேஸ் போடுறாங்க. இவளுக்கு வந்து 18 வயசு ஆகலை, இந்த படத்தை எப்படி ரிலீஸ் பண்ணா அப்படின்னு. அந்த பிரச்சனை வரும்போது அதுக்கு என்ன பண்ணுறாங்க, ஏவிஎம் அப்படியே அந்த ஸ்லோவாக அப்படியே எடுத்துகிட்டே போகிறாங்க. அவங்களுக்கு 18 வயசு ஆயிடுச்சின்னு தெரிஞ்ச பிறகு ரிலீஸ் பண்ணுறாங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணுறாங்க. அது வரைக்கும் அவங்க போயிட்டே இருக்குது. அதுக்காக அந்த வக்கீல் எல்லாம் பேசி முடிவு கரெக்டாக பண்ணுறாங்க. இத்தனாம் தேதி அவங்களுக்கு வயசு இதாகுதுன்னா டக்குன்னு அதுக்கு பிறகு தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. இதில் வந்து அவங்கள மாமியாருக்கும் மருமகன் வைஜெயந்தி மாலா பக்கம் வந்துட்டாங்க. அம்மா வந்து வைஜெயந்தி மாலாவுடைய அம்மா வந்து தனியாக போயிட்டாங்க இந்த பிரச்சனையில் வந்து. அதுக்கு பிறகு வந்து வைஜெயந்தி மாலா சம்பாதிச்ச காசு எல்லாமே அம்மாவுக்கு போகல, அவருடைய அப்பாவுக்கும் அவருடைய பாட்டிக்கும் இவங்க தான் பார்த்துக்கிட்டாங்க. அதுக்கு பிறகு தான் ஒரு கட்டத்துக்கு பிறகு அவங்க வர்றாங்க வைங்க. அது அந்த இந்த படத்தில் அந்த வஞ்சிக்கோட்டை வாலிபன் அதில் பண்ணும்போது தான் ஒரு சர்ச்சை வருது. வஞ்சிக்கோட்டை வாலிபன் இது வந்து ஹிந்தியில் கூட அதை ராஜ்கபூர் நடிக்க ரெடி பண்ணுறாங்க. அதை ஹிந்தியில் இவர் தான் தயாரிக்கிறாங்க. இவங்க தான் டைரக்ஷன் பண்ணுறாங்க. இவர் தான் நம்ம எஸ்எஸ் வாசன் தான் டைரக்ஷன் பண்ணுறாரு. அதில் ஒரு சீனில் வந்து பார்த்திங்கன்னா, இதில் வந்து இந்த யாருடைய பெயர் முன்னாடி போடணும், டைட்டில் கார்டு பிரச்சனை வருது. டைட்டில் கார்டு நான் வந்து ஹிந்தியில் என் பொண்ணு வந்து ஹிந்தியில் சூப்பர் ஸ்டாராக இருக்கா, இந்த படம் ஹிந்திலையும் பண்ண போகிறீங்க, தமிழ்லையும் பண்ணீங்க, சூப்பர் ஸ்டாராக இப்போ ஒரு பெரிய நடிகை, அப்படியே பேர் தான் நீங்கள் மேலே போடணும் அப்படின்றாங்க. இல்லை எங்கள் பேர் தான் போடணுன்னு இவங்க பத்மினி அம்மா வந்து சண்டை போடுறாங்க. இவங்களுக்குள்ள பெரிய சண்டைலாம் நடந்து ஒரு கட்டத்தில் ஏதோ ஒரு சமரசம் பண்ணி அதுக்கு பிறகு தான் அந்த ஒரு இதை முடிக்கிறாங்க. ஹிந்தியில் போனால் இங்கேயும் அதே மாதிரி பிரச்சனை. ஹிந்தியில் போனால் ஹிந்தியில் நான் தான் முன்னணியில். அப்புறம் என்ன பண்ணுறாங்க, அதாவது இந்த பிரச்சனை முடியலை அவ்வளோ சீக்கிரமாக. இதுக்காக ஒரு 6-7 நாள் வரைக்கும் படம் அப்படியே நிற்கிது ரிலீஸ் ஆகாமல். ஏதாச்சும் ஒரு பிரச்சனை முடிங்கம்மான்னு சொல்லும்போது அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஹிந்தியில் என்ன வேணால் வைஜெயந்தி மாலா பேரை முன்னாடி போட்டுருங்க, பத்மினி பேரை பின்னாடி போட்டுருங்க, தமிழில் வந்து பத்மினி பேர் முன்னாடி போட்டுருங்க, வைஜெயந்தி மாலா பின்னாடி போடுங்க அப்படின்றாங்க. சரின்னா அதுக்கு பிறகு தான் அந்த இதாகுது. அது வரைக்கும் அவருடைய மகள் அம்மா வந்து அந்த அம்மா பாட்டி வந்து இது இவ்வளோ பிரச்சனைகள் வர்றாங்க. ஆனாலும் அது ஒரு மகளை வச்சு அம்மா பிழைக்க முடியல, அம்மாவுக்கு வருமானம் வரல. அம்மா வந்து அவங்க ராஜாவுடைய சூழல் அந்த இதில் வளர்ந்ததுனால ராஜாவுடைய செல்வாக்கு அதெல்லாம் கொஞ்சம் நல்ல செல்வாக்கெலாம் வந்துச்சு, நல்ல சொத்தெல்லாம் சேர்த்துட்டாங்க. ஆனால் மகள் வழியாக சம்பாதிச்ச பணம் அவங்களுக்கு பெருசாக போகல, பாட்டிக்கும் அப்பாவுக்கும் போனது. அதுக்கு பிறகு தான் அவங்க ஹிந்தியில் போன பிறகு ஹிந்தியில் பல பேர் அவரை சுற்றிட்டு இருந்தாங்க, அவரை எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு பல பேர் வளைச்சி வர்றாங்க. கடைசியில் வந்து ஒரு டாக்டர் பாலிங்கிற டாக்டரை தான் அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அது வரைக்கும் ஒரு ஹிந்தியில் ஒரு மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார். அவங்க சம்பளம்லாம் அதிக சம்பளம், ஒரு கனவு கண்ணி, ஹிந்தியுடைய முதல் கனவு கண்ணி. அதாவது அந்த படத்துக்காக இவர் வந்து தேன் நிலவு படத்தில் காஷ்மீரில் நடிச்சிட்டு இருக்காங்க. அவங்க கால் ஷீட் வாங்குறதுனோ அப்படின்னுக்காக ராஜ்கபூர் இருக்கா பாருங்க, ஹிந்தி நடிகர் ராஜ்கபூர், அவர் வந்து அந்த இதிலே வந்து ஒரு மாதம் 10 நாள் 15 நாள் தங்கிட்டார் காஷ்மீரில். டெய்லி ஷூட்டிங் நடக்கும்போது அவர் முன்னாடி போய் நிற்பார், உங்கள் கால் ஷீட் வேணும். அவர் ஸ்ரீதரன் சொல்லியிருப்பார், இந்த ஆள் என்னடா நம்மவே ஜொல்லு விட்டுட்டு சுற்றிட்டு இருக்கான், இவன் பின்னாடி சுற்றிட்டு இருக்கானே அப்படின்னு ஸ்ரீதர் எழுதியிருப்பார். அந்த அளவுக்கு அதுக்கு தான் அவர் வந்து சங்கம்னு ஒரு படம் எடுத்தார். அது சங்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 20 அடி நீள் 2 இன்ட்ரோல் அந்த படத்துக்கு அவருடைய சொந்த பணத்தை எல்லாம் போட்டு வீடு அடகு வச்சு ஏறக்குறைய 80 லட்ச ரூபா செலவு பண்ணி அந்த படம் எடுத்தார். அந்த படம் வந்து இவங்க தான் ஹீரோயின். இதில் 2 பேர் ராஜேந்திர குமாரும் இவங்க 2 பேர் லவ் பண்ணுற மாதிரி அந்த கனவு கண்ணிங்கிறால அந்த படத்தில் வந்து இவங்களை வந்து இந்த நீச்சல் உடையில் அதெல்லாம் நடிக்க வச்சு அந்த படத்துக்கு மிகப்பெரிய இது ஏற்படுத்தி ஏறக்குறைய அந்த படம் அன்றைக்கே வந்து
20 கோடி ரூபா கலெக்ஷன் பண்ணிச்சு. வீடெல்லாம் அடகு வச்சு அவர் தயாரித்தார். 80 லட்ச ரூபா தயாரித்து 20 கோடி ரூபா அன்றைக்கி கலெக்ஷன். அந்த அளவுக்கு அந்த அம்மா மேலே ஒரு கிரேஸ் வந்துருச்சு. அங்கே அவ்வளோ கிரேஸியாக வந்து பல பெரிய பெரிய ஹீரோக்கள், ராஜேந்திர குமார் இவங்கெல்லாம் இப்படியே அவளை கல்யாணம் பண்ணிக்கலாம், லவ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி போயிருந்தாங்க. இந்த அம்மா பேச்சோடு சரி. ஏன்னா இப்போது இவர் திலீப் குமாருடைய ஹீரோயினாக பண்ணாங்க. திலீப் குமார் கூட பண்ண ஒரு 5 படம் சூப்பர் டூப்பர் ஹிட். திலீப் குமார் அங்கே முதல் சூப்பர் ஸ்டார் தான் ஹிந்தியில். அதில் அவர் கூட பண்ணதுனால அவர் கூட அப்புறம் இவர் நம்ம தர்மேந்திரா பெரிய பெரிய ஹீரோக்கள் விரும்பி நடித்தனால மிகப்பெரிய ரேஞ்சுக்கு போனாங்க. என்ன அது எல்லாமே பாட்டிக்கு போனது அம்மாவுக்கு போல. ஒரு மகளை நடிக்க வைக்கிறதுல மகளுக்கு அம்மாவுக்கு எந்த இதுவும் வரல, பாட்டிக்கு தான் அது போனது. அம்மா மேலே ஒரு கோபம் இருந்தது. அதுக்கு பிறகு காலப்போக்கில் வந்துருச்சு. இப்போ அதுக்கு பிறகு மாறிடுச்சு போச்சு. அதுக்கு பிறகு மாறி ஏன்னா இங்கே வந்து அவங்க வந்து ஒரு நாட்டிய ஸ்கூலில் தான் வச்சுருந்தாங்க. அந்த நாட்டிய ஸ்கூலில் தான் இவங்க ஜெயலலிதா உட்பட எல்லோரும் போய் இது பண்ணியிருக்காங்க. ஜெயலலிதா உட்பட நிறைய இது பண்ணியிருக்காங்க, அதில் போய் கலந்துருக்காங்க. சரி, இப்போது வைஜெயந்தி மாலா இருக்காங்கல்ல? இல்லை, இறந்துட்டாங்க. சமீபத்தில் போன மாதம் 2 மாதம் முன்னாடி தான் இறந்தாங்க. ஓகே. அவங்களுடைய பூர்வீகம் எல்லாமே மும்பையில் தான்? இல்லை, சென்னையில் தான் உங்களுக்கு ஆழ்வார்பேட்டை சைடில் தான் வீடு. குடும்பத்தாரெலாம் இருக்காங்க. ஒரு பையன் இருக்கான். ஒரு பையன் பேரன் பேத்தின்னு தான் இருக்காங்க. அதுக்கு பிறகு அவங்க கணவர் இறந்து ரொம்ப நாள் ஆச்சு. எம்ஜிஆருக்கு ஃபோட்டோ எடுக்கிற நாகராஜராவு தான் அவங்க கல்யாண ஃபோட்டோஸே எடுத்தது. ஏன்னா அவரை தேடி பிடிச்சி அவர் யாருக்கு எடுப்பார்னா எம்ஜிஆர், என்டிஆர், சிவாஜி இவங்க மட்டும்தான் ஃபோட்டோ எடுப்பார். வேறு யாருக்கும் கிடையாது. அவங்க கூப்பிட்டு அவருக்காக காத்திருப்பாங்க. இவங்க எல்லாமே எம்ஜிஆர் முதல்வர் ஆனப்போ அவர் தான் ஃபோட்டோ எடுக்கணுன்னு காத்திருந்து அவர் கூப்பிட்டுட்டு வந்து ஃபோட்டோ எடுக்க வச்சோம். அதே மாதிரி என்டிஆர் முதல்வர் ஆனப்போ முதல்ல வாங்க அப்படின்னு அவரை வச்சு தான் ஃபோட்டோ அவ்வளோ ராசியான ஃபோட்டோ. அதனால அவரை வச்சு தான் என்ன பண்ணாங்கன்னா இவங்க கல்யாண ஆல்பம் ஃபுல்லாக நீங்கள் தான் பண்ணணும், வேறு யாரும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை ரகசியமாக தான் பண்ணாங்க. பெருசாக யாரும் இது பண்ணல. பெரிய பெரிய நடிகர்லாம் போனாங்க. எம்ஜிஆர், சிவாஜி, இவங்க ஜெமினி அவங்க கூட நடித்த எல்லாருமே போனாங்க. அதெல்லாமே அவர் நல்லா இது பண்ணியிருப்பார். ஏன்னா எல்லாரோடும் இந்த தமிழ்நாட்டில் எல்லோரோடும் ஒரு நட்பில் இருந்தாங்க. அவர் எம்ஜிஆர் கூட ஒரு 3 படங்கள் 2-3 பாக்தாத் பேரழகின்னு பண்ணாங்க. இவர் ஜெமினி கூட பண்ணாங்க, இவங்க கூட. ஆனால் பயங்கர சூப்பரான ஒரு டான்ஸர். அவங்க ஒரு ஹிந்தி படம் திலீப் குமார் கூட பண்ண ஒரு பாட்டு பார்த்தேன். 3 சரணம் இருக்கும். அந்த 3 சரணத்தில் பார்த்தீங்கன்னா 3 விதமான ஸ்டெப்ஸ் வச்சுருப்பாங்க. ஓகே. இப்போ பண்ண ஒரே ஸ்டெப்பை மறுபடியும் அடுத்த படத்துக்கு அடுத்த சரணத்துக்கு வைக்க மாட்டேன். அந்த அளவுக்கு அந்த நடனத்தில் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் உதாரணமாக நீங்கள் தேனிலவில் பார்த்தாலும் தெரியும். அந்த அவங்க நாட்டிய பேரொழி எப்படி இவங்களோ அதே மாதிரி அவங்க நாட்டியத்தில் மிகப்பெரிய இவங்க. அந்த அளவுக்கு இருந்தவங்க. அவங்க மேலே ஒரு பெரிய கிரேஸ் இருந்தது. கனவு கண்ணி. பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார்.